பூலோகத்தின் வைகுந்தம் என்று அழைக்கப்படும் ஊரில் இருக்கும் ஒரு சிவன் கோயிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். வைகுந்தம் என்பது திருமால் வானுலகில் வசிக்கும் இடம். அதே பெயரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிற்றூர்தான் ஸ்ரீவைகுண்டம். இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே திருமால் கள்ளபிரானாக உருவெடுத்திருக்கிறார். இதே ஊரில் சிவபெருமான் கைலாசநாதராக குடிகொண்டிருக்கிறார். ஒரே ஊரில் வைகுந்தநாதரும் கைலாசநாதரும் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்றாகும். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள 9 சிவன் கோவில்களை நவ கைலாயம் என்றும் 9 திருமால் கோவில்களை நவ திருப்பதிகள் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது. இந்த வரிசையில் இந்த ஊரில் இருக்கும் கள்ளபிரான் கோவில் நவ திருப்பதிகளில் முதலாவது கோவிலாக சொல்லப்படுகிறது. இந்த கைலாசநாதர் கோவில் நவ கைலாயத்தில் 6வது கோவிலாக வரிசைப்படுத்தப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டம் என்னும் இந்த ஊர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தாமிரபரணி நதி கோவிலின் வடக்கே பாய்ந்தது. ஸ்ரீவைகுண்டம் வெள்ளத்தால் அடிக்கடி சேதங்களை சந்தித்ததால் பொன்னப்ப பிள்ளை என்பவர் ஆற்றின் போக்கை தெற்கே மாற்றியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது தாமிரபரணி தெற்கே பாய்ந்து கிழக்கு நோக்கி திரும்பி பின்னர் இந்த நகரத்தின் தெற்கு எல்லையாக ஓடுகிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருக்கும் இந்த கோவில் மொட்டை கோபுரத்தோடு இருக்கிறது. இதை கடந்து உள்ளே சென்றால் விமானத்தை சுற்றி வெளிப்புற பிரகாரம் அமைந்துள்ளது. இந்த பிரகாரம் பூத்து குலுங்கும் செடிகளை கொண்ட நந்தவனம் போல காட்சி தருகிறது. இந்த கோவில் 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் சந்திரகுல பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. கருவறையும் அதை சுற்றியுள்ள மண்டபங்களையும் இவர் கட்டியிருக்கிறார். அதன் பிறகு 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு இந்த கோவிலை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் கன்னியாகுமரியில் இருக்கும் பகவதியம்மன் கோவிலில் இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. கொடிமரத்திற்கு பக்கத்திலே இருக்கும் மண்டபத்தில் ரோமேச முனிவரின் சிற்பம் ஒன்று இருக்கிறது. இந்த நவகைலாய வரிசை அமைந்ததற்கு பின்பாக இந்த ரோமேச முனிவரோடு தொடர்பு படுத்தி ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. அதை மற்றொரு சமயம் காண்போம். கொடிமரத்திற்கு வனப்புறத்தில் சந்தன சபாபதி இருக்கும் மண்டபம் ஒன்று இருக்கிறது. ஆடல் வல்லாப் என்று அழைக்கப்படக்கூடிய நடராஜர் இந்த கோவிலிலே சந்தன சபாபதி என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய மேனி முழுவதும் எப்பொழுதும் சந்தனம் பூசப்பட்டிருக்கும். இதன் காரணத்தினாலேயே இவர் சந்தன சபாபதி என்று அழைக்கப்படுகிறார். இந்த சந்தன சபாபதி மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் அற்புதமான யாழி சிற்பங்கள் இருக்கின்றன. இந்த யாழி சிற்பங்களின் வாய்கள் திறந்தபடி இருக்கின்றன. அதன் வாய்க்குள் பந்து போன்ற உருண்டையான கல் ஒன்று இருக்கிறது. இந்த சிற்பத்தின் வாய்க்குள் நம்மால் கையை விட்டு அந்த கல்லை உருட்ட முடியும். ஆனால் நம்மால் அந்த கல்லை வெளியே எடுக்க முடியாது. அந்த சிற்பத்தின் வாய்க்குள் இந்த கல் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பது ஒரு ஆச்சரியமான செய்திதான். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு இங்கே உள்ள பூதநாதரின் மர சிற்பம். கைலாயத்திலே சிவபெருமானுடைய படைகளில் ஒன்றாக பூதகணங்கள் சொல்லப்படுகின்றன. கணங்களுக்கெல்லாம் தலைவர் விநாயகர். இந்த பூதகணங்களின் ஒன்றாக இந்த பூதநாதர் சொல்லப்படுகிறார். 6 அடி உயரத்தில் இருக்கும் இந்த மர சிற்பமானது இந்த கோவிலை சேர்ந்தது இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் செப்பறை என்னும் ஊரில் இருக்கும் நெல்லையப்பர் கோவிலை சேர்ந்தது. பல வருடங்களுக்கு முன்பு தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய பொழுது அந்த செப்பறை கோவிலில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதில் மரத்தாலான இந்த பூதநாதரின் சிலையும் ஒன்று. ஆற்றில் அடித்து வரப்பட்ட அந்த சிலையானது ஸ்ரீவைகுண்டத்திலே ஒதுங்கி இருக்கிறது. அந்த சிலையை எடுத்து இந்த கைலாசநாதர் கோவிலிலே வைத்திருக்கிறார்கள். கைலாசத்தை சேர்ந்த பூதகணங்களில் ஒருவரான இந்த பூதநாதர் கைலாசநாதரை தேடி வந்து சேர்ந்தது ஒரு அதிசயமான நிகழ்வுதான். தினமும் வழிபாடு முடித்து கோவிலை பூட்டி அந்த சாவியை இந்த பூதநாதர் முன்பு வைத்துவிட்டு சென்று விடுவார்களாம். மறுநாள் காலை மீண்டும் அவரிடமிருந்து சாவியை பெற்று கோவிலை திறக்கும் நடைமுறை சில வருடங்களுக்கு முன்பு வரை இருந்திருக்கிறது. இந்த கோவில் திருவிழாவின் பொழுது இந்த பூதநாதர் கைலாசநாதரின் வாகனமாக இருக்கிறார். தன்னுடைய தோள் மீது கைலாசநாதரை தூக்கி கொண்டு ஊர் முழுவதும் சுற்றி வருகிறார். திருவிழாவின் பொழுது இந்த பூதநாதருக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது. சைவத்துறவியான குமரகுருபரர் பிறந்த ஊர் இது. 5 வயது வரை பேச முடியாமல் இருந்த இவர் திருச்செந்தூருக்கு சென்று அங்கே முருகனுடைய அருளால் பேசத் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. கைலை கலம்பகம் என்னும் நூலில் இவர் ஸ்ரீவைகுண்டத்தை
பூலோக கைலாசம் என்று குறிப்பிடுகிறார். அவர் நினைவை போற்றும் வகையில் இந்த பகுதியில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இவருடைய பெயரே சூட்டப்பட்டுள்ளன. பூலோக வைகுந்தம் என்றும் பூலோக கைலாசம் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு வந்து கள்ளபிரான் மற்றும் கைலாசநாதரை தரிசித்து நல்லதொரு ஆன்மீக அனுபவத்தை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.